வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒர்க்மேன்ஸ் இசிமி கான்ட்ராக்சர் இந்த கண்டிஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா இவர் தான் ஃபஸ்ட்டு இதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ இசிமிக் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நமக்கு பிளட் சப்ளை கம்மி ஆகுது அப்படின்னு அர்த்தம். பிளட் சப்ளை ஸ்டாப் ஆகுது, அதுதான் இசிமியா. கான்ட்ராக்சர் அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ, அது மசிலாக இருக்கலாம், டெண்டனாக இருக்கலாம், லிகமெண்ட்டாக இருக்கலாம், மசில் டெண்டன், அதெல்லாம் ரொம்ப ஷார்டன் ஆகிட்டு ஹார்ட் ஆகிடும். ஸோ ஷார்டன் அண்ட் ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்ட் என்ன ஆகும், ரிஜிடிட்டி ஆகிடும். ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இது மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம் ரீஜியனில் நடக்கும். ஓகேவா, ஃபோர் ஆர்மில் லோவர் சைடு, அதே போல் ஹேண்ட்லையும். ஃபோர் ஆர்மில் இங்கேருந்து இது வரைக்கும், ஃபோர் ஆர்மில் கீழே லோவர் பார்ட்டில் இருந்து ஹேண்ட் வரைக்கும் நடக்கும். அதே போல் ஆர்ம் ரீஜியன்லேயும் லோவர் ஆர்ம்லையும் நடக்கும். ஆர்மில் லோவர் பார்ட்டு, ஃபோர் ஆர்மு, ஹேண்டு, இது 3 இடமும் அதிகமாக பாதிக்கப்படும். ஓகே, ஏன் இந்த நமக்கு இசிமியா ஒரு கான்ட்ராக்சர் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய காரணங்கள், ஓகேவா, காசஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எக்ஸ்டர்னலாக கம்ப்ரெஸ் பண்ணுறது, ப்ரொலாங்டு எக்ஸ்டர்னல் கம்ப்ரெஷன். ஓகேவா, நம்ம டைட்டாக ஏதாவது ட்ரெஸ் பண்ணியிருக்கதோ அல்லது டைட்டாக ஏதாவது ரப்பர் பேண்ட் மாதிரி எதாவது போட்டிருக்கதோ, ஓகேவா, ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் கம்ப்ரெஷன் ஆகும்போது பிளட் சப்ளை கம்மியாச்சு அப்படின்னா இசிமியா வரும். ஸோ இசிமியா வரும்போது நமக்கு இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் எங்கே வந்துச்சுன்னா அதுதான் இந்த கண்டிஷன். ஸோ நீங்கள் காசஸ் யோசிக்கும்போது பிளட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஸோ பிளட்டு வேறு எப்படி போகாமல் இருக்கும், இன்டர்னலாக ப்ளீட் ஆகும்போது பிளட்டு போகாது. ஸோ இன்டர்னல் ப்ளீடிங் நடக்குது. அல்லது ஃப்ளூடு எக்ஸ்ட்ராவேசேஷன் என்ன, எக்ஸ்ட்ரா வேஸ் அப்படின்னாலே ஃப்ளூடு வெளியே போகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ நமக்கு லோவர் லிம்புக்கு வராமல் வேறு மட்டும் பிளட்டு போகுது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகும்போது, அதாவது ட்ராமா வரும்போது, அல்லது ஸ்னேக் பைட் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டயத்துலலாம் என்ன ஆகும்னா நமக்கு இசிமியா வரும். ஓகேவா, ஸோ இசிமியா வந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு மீட் பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் அனஸ்தீசியா. சம்டைம்ஸ் அனஸ்தீசியா கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது அந்த பிளட் மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணும். அதனால கூட நமக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் போய் லீட் பண்ணும். அனஸ்தீசியா ஒரு பிளாக் மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு பிளட்டை உள்ளே விடாது. அது இல்லாமல் நமக்கு ஏதாவது ஃப்ராக்சர் இருக்குது, ஓகேவா, சுப்ராகார்னியல் ஃப்ராக்சர் இருக்குது, அதனால நமக்கு பிளட் வெசல்ஸ்லாம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது நமக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்குது போனில், இந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரி இருக்குது. இது இல்லாமல் நமக்கு கன்ஜெனிட்டலாக வரலாம் அல்லது இடியோபெத்திக்காக வரலாம். கன்ஜெனிட்டல் அப்படின்னா பேர்த்லேயே, இடியோபெத்திக்னா ரீசனே இல்லாமல், ஓகேவா, என்ன ரீசனே தெரியாமல் வரும். ஓகே, இப்போது நமக்கு பேத்தோஜெனிசிஸ் பார்ப்போம். இந்த இசிமிக் கான்ட்ராக்சர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொலாங்டாக நம்ம ஒரு மசிலுக்கும் ஒரு நர்வுக்கும் பிளட் சப்ளை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபைனல் ஸ்டேஜாக இதான் வரும், ஒர்க்மேன் இசிமிக் கான்ட்ராக்சர் தான் வரும். இப்போ நீங்கள் பிபி செக் பண்ணக்கூடிய ஸ்பிக்மோ மேனோமீட்டரையே ஃபுல் டைட்டில் வச்சுட்டு நமக்கு பிளட் சப்ளை போகாமல் இருக்கும் இல்லையா, அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிசீஸ் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ பிளட் சப்ளை எங்கெங்கே போகாமல் இருக்கனால இந்த டிசீஸ் வருது அப்படின்னா மசிலுக்கும் போகலை, நர்வுக்கும் போகலை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் நெக்ரோசிஸ்க்கு போகும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நெக்ரோசிஸ்க்கு போகும், அப்படியே கான்ட்ராக்சர் ஆகிடும். கான்ட்ராக்சர் பண்ணால் அப்படியே ஷார்டன் ஆகிட்டு அப்படியே ஹார்டன் ஆகிடுறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அந்த டிஷ்யூஸ் எல்லாம் கான்ட்ராக்சர் ஆகுது. அதே மாதிரி இந்த நர்வ் இன்ஜூர் ஆனனால இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மசிலுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்காம மசில் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகல. நர்வ் சப்ளை இருந்தால் தான் மசில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நர்வ் சப்ளை இல்லை அப்படிங்கிறனால மசில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ஃபங்க்ஷனுக்கு போயிடும். சென்சரி பிரச்சனையும் அங்கே வராது, ஏன்னா நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இந்த ஒரு சென்சேஷனும் மேலேயும் போகாது, எதுவும் கீழே வராது. ஆனால் பெயின் இருக்கும், ரொம்ப நாளாக பெயின் மட்டும் கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய நர்வ் இந்த பெயினை சென்சேஷன் பண்ணும். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரோலாண்ட் அப்படிங்கிறவர் ஒரு தியரி கொடுக்குறாரு. ரோலாண்ட் ஏட்ரியோ வீனஸ் கிரேடியன்ட் தியரி. ஏட்ரியோ வீனஸ் அந்த தியரி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ பிளட் ஃப்ளோ எப்போல்லாம் கம்மியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ட்ரியில் ஒரு அக்ளூஷன் இருக்குது. ஓகேவா, அதே போல் வெயின்லேயும் அக்ளூஷன் இருக்குது டிவைடட் பை கம்ப்ரெஷன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ஆர்ட்ரியல் ப்ரெஷர்,
இது வீனஸ் ப்ரெஷர், இது இன்டர்ஸ்டிஷியல் ப்ரெஷர். ஓகேவா? இன்டர்ஸ்டிஷியம் அப்படின்னா நமக்கு 2 செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரெஷர். 2 செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு பிளட்டு வந்து அந்த செல்லுக்கு வரும். கரெக்டு தானே? இப்போது ஆர்ட்ரியில் ப்ரெஷர் இருக்குது. ஆர்ட்ரியில் இருக்க ப்ரெஷரை விட நமக்கு இன்டர்ஸ்டிஷியமில் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளட்டு இன்டர்ஸ்டிஷியமுக்கு வராது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிளட் இங்கே வரணும்னா இங்கே ப்ரெஷர் கண்டிப்பாக கம்மியாக இருக்கணும். அப்போ என்னென்ன கண்டிஷன்? ஆர்ட்ரியோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும், வெயினோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும், இன்டர்ஸ்டிஷியமோட ப்ரெஷரும் கம்மியாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் இருந்தால் தான் நமக்கு லோக்கல் பிளட் ஃப்ளோ இருக்கும், நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது 3ல் ஏதாவது பிரச்சனை வந்தால், இந்த ஃபார்முலாவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ப்ரெஷர் ஆஃப் ஆர்ட்ரி வந்து கம்மியாயிடுச்சு, ப்ரெஷர் ஆஃப் வெயின் அதிகமாகிடுச்சு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோக்கல் பிளட் ஃப்ளோ கம்மியாயிடும். ஏன் அப்படின்னா நமக்கு ஆர்ட்ரியோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் போயிட்டு அந்த செல்ஸுக்கு சப்ளை பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஆஃப் தி ஆர்ட்ரி மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் தி வெயின் டிவைடட் பை இன்டர்ஸ்டிஷியம். இங்கே மைனஸ் வர்றதுனால இது கம்மியாக தான் இருக்கணும். ஓகேவா? இங்கே ப்ளஸில் இருக்கனால இது அதிகமாக இருக்கணும், இது டினாமினேட்டரில் இருக்கனால இது கம்மியாக இருக்கணும். ஸோ ப்ரெஷர் ஆஃப் த ஆர்ட்ரி தான் எப்போவுமே டாமினண்ட்டாக இருக்கணும் when compared to the pressure of the interstitium and the pressure of the vein. மசில் ஒன்ஸ் நெக்ரோசிஸ் ஆகுது, பிளட் சப்ளை கம்மியாகிறனால மசில் நெக்ரோசிஸ்க்கு போகுதுன்னா அந்த மசில் செல் எல்லாமே ரீப்ளேஸ்டு பை தி கொலாஜன். அதனால தான் நமக்கு கான்ட்ராக்சர் அப்படின்னு ஒன்று வருது. கான்ட்ராக்சர் அப்படின்னா மசில் ஷார்டன் ஆகிட்டு ஹார்டன் ஆயிரும். இப்போ கொலாஜன்ஸ் வந்து அக்குமுலேட் ஆனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தட் ஏரியா இஸ் கோயிங் டு தி கான்ட்ராக்சர். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு, மாட்ரேட்டு, சிவியர் அந்த மாதிரி 3 கண்டிஷன் இருக்குது. ஸோ மைல்டில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நெக்ரோசிஸ் ஆகிருக்கும், கொஞ்சமாக கான்ட்ராக்சர் இருக்கும். மாட்ரேட்டில் அதோட கொஞ்சம் இருக்கும். சிவியரில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக. ஸோ பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சிவியர். ஓகேவா? சிவியரில் பாருங்கள் எப்படி வந்து அவங்களுக்கு மசில் கான்ட்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு. மசில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கொலாஜன்ஸ் வந்து அக்குமுலேட் ஆனதுனால அவங்களுக்கு ஹேண்ட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ண முடியாமல் இப்படி ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மாட்ரேட். இதில் வந்து கொஞ்சம் கம்மியான இது மட்டும்தான் இருக்குது, பிரச்சனை தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைல்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ சிவியரில் தான் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேக்மேன்ஸ் இஸ்கெமிக் கான்ட்ராக்சர் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.